வணக்கம். 21/4/2025 விசுவாச வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாள் நகரை பற்றி பார்ப்போம். மேஷத்தில் சூரியன் உச்சம், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் நீச்சம், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி ஆட்சி, மீனத்தில் ராகு, சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சம். இன்றைய நாள் இந்த அமைப்பில் நாள் நகருது. மேஷராசி நண்பர்களுக்கு சிறப்பான நாள். ராசியில் சூரிய உச்சமாக உக்காந்துருக்கான். அவன் ராசிக்கு 5ஆம் அதிபதி கூட. 4ஆம் அதிபதி 10ல் கர்மஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். வாகனத்தினான அனுகூலம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் குரு, சூரியன் அவர் உச்சமாக அரசாங்கத்தின் உதவி கிடைக்கும். ரிஷபம் ராசியாதிபதி சுக்கிரன் உச்சமாக உட்காந்துருக்கான். இடம் கொடுத்த குரு ராசிக்குள்ள பரிவர்த்தனை யோகம். ஒன்றை கொடுத்து ஒன்று பெறுதல். மிக சிறப்பான நாள் இன்னைக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு. அதுலேயும் குறிப்பாக பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் அள்ளி கொடுப்பார். மிதுனம் ராசியாதிபதி புதன் 10ல் 5ஆம் அதிபதியாக கூட சம்பந்தம். பூர்வ புண்ணியஸ்தானம் மிதனராசியாளர்களுக்கு வலுத்திருக்கு. 10ஆம் அதிபதியாக குரு 12ல் பரிவர்த்தனை யோகத்தை ஒன்றும் பெருசாக ஒன்றும் டெஃபெக்ட்ஸ் ஒன்றும் இருக்காது. சிறப்பான நாள். கடகம் ராசியாதிபதி சந்திரன் 7லேருந்து ராசியை பார்க்குறார். ராசிக்குள்ள செவ்வாய் 5க்கும் 10 ராசிக்குள்ள. குறிப்பாக மண், மனை, பூமி இது சம்பந்தப்பட்ட அனுகூலமான நாள். சந்திரன் செவ்வாயை பார்ப்பதனால் ராசியாதிபதியும் கூட கொஞ்சம் இழுத்து பிடிச்சி பண்ணுவார். பழைய பிரச்சனை சால்வ் ஆகிடும். பழைய பிரச்சனை ஏதாவது இருந்தால் இன்றைக்கி கிளியர் ஆகிடும் இந்த கடகராசி நண்பர்களுக்கு. ராசியாதிபதி சிம்ம ராசி. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சமாக உட்காந்து 9ல் பாக்கியஸ்தானத்தில். பாக்கியாதிபதி 12ல் மறைஞ்சாலும் கூட அந்த இடம் கொடுத்து ராசி பார்க்குறார். செஞ்சு கொடுத்துருவார். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், 3வது பாட்டில் முடிஞ்சோம்னா டக் ஓவர். பேச்சுவார்த்தை கிளியர் ஆகிடும். அற்புதம் நாள். 3க்கும் 9 சுக்கிரனும் வலிமையாக இருந்து தனக்கு சாதகமான பண்ணி கொடுக்குற. அதே சமயத்தில் 7 இருக்குது சனி. வெளிவட்டாரங்கள் சிறப்பான நாள் இன்றைக்கி சிம்மராசினர்களுக்கு. ராசியாதிபதி உச்சம் கூட. கன்னி 10க்கும் ராசிக்குடைய புதன் உச்சம் பெற்ற சுக்கிரனோட புதனாதித்ய யோகம் பெற்று சுக்கிர யோகம் பெற்று நீச்ச பங்கம். நீச்சம் கிடையாது. உச்சம் பெற்ற சூரியனு கூட புதன் சேர்ந்ததுனால நீச்ச பங்கம் ராஜயோகனாக மாறுறார். குறிப்பாக வெளிவட்டாரங்கள் சுக்கிரன் கூட இதனால் பணப்புழக்கம், வாகனம், உயிருள்ள வாகனம், உயிரற்ற வாகனம், 2 வாகனம் வச்சுக்கலாம். இவங்களுக்காக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான நாள். இன்றைக்கி துலாம் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்துருக்கான். 12க்கும் 9 சம்பந்தம். இன்னொன்று குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் வேறு. 7ல் சூரியன் இந்த ராசிக்கு 11ஆம் அதிபதி. ராசி 11 லாபாதிபதி உச்சமாக உட்காந்துறார் 7ல்.
அரசாங்கத்தினுடைய அனுகூலம் மிக சிறப்பாக கிடைக்கும் இந்த துளாராசி நண்பர்களுக்கு. துளாராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி அரசாங்கம் கொட்டி கொடுக்கும், வாங்கிக்க வேண்டியதான். சிறப்பான நாள். விருட்சிகம், 4ஆம் அதிபதியாக சனி ஆட்சியாக இருக்கிறார். வாகனம் மிக சிறப்பாக, உயிருள்ள வாகனம், அதுலேயும் குறிப்பாக விவசாய சார்ந்த தொழில் அமோகமாக இருக்கும். இன்றைக்கி யாருக்கு விவசாயம், இந்த விவசாயம் சார்ந்த மெஷின்ஸ், அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியினுடைய எக்யூப்மெண்ட்ஸ், இது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்றைக்கி லாரி, ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு சாதகமாக சொன்னால் அதை வாங்குவீங்க. இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட பணப்புழக்கம் இதெல்லாம் உங்களுக்கு நடந்தேறும். ராசியாதிபதி செவ்வாயும் பூமிக்காரகனாக வரார். அவர் 10ல் உட்காந்துருக்குறார். 10ஆம் அதிபதி சந்திரன் குருவை பார்க்குறார். 10ஆம் ஸ்தானத்தில் இருக்க சந்திரன் அந்த ராசியையும் பார்க்குறார். இந்த விருட்சிகத்தையும் குரு பார்க்குறார். 10ஆம் அதிபதி சந்திரனையும் குரு குருச்சந்திர யோகம். இந்த ராசிக்கு 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 7ஆம் அதிபதியாக 7ல் இருந்து பார்க்குறார். அற்புதமான நாள் இன்றைக்கி விருட்சிக ராசி நண்பர்களுக்கு. தனுசு ராசி நண்பர்கள், ராசியாதிபதியும் ராசிக்கு 4ஆம் அதிபதி குரு 6ல், 6க்கும் 11க்குடைய சுக்கிரன் 4ல் பரிவர்த்தனை யோகம். குறிப்பாக 4, 11 சம்மந்தப்பட்டனாலே வெளிநாடு, வெளியுலகம், வெளி ஊர், மனமகிழ்ச்சி, டூர் போகிறது, ஊட்டி, கொடைக்கானல், கோடை வஸ்தலம் போயிட்டு ஒரு 2 நாள் ட்ரிப் அடிச்சுட்டு வரோம். அதை மாதிரி யோகங்களை இன்றைக்கி தனுசு ராசி நண்பர்களுக்கு பெறுவாங்க. அதுலேயும் குரு சுக்கிரன் வீட்டில் உட்காந்து சுக்கிரன் குரு அப்படிங்கும்பொழுது திடீர் யோகம், திடீர் பணப்புழக்கம், அதை மாதிரி யோகம் உள்ள ராசி இன்னைக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு. மகரம், ராசிக்குள்ள சந்திரன் அவர் 7ஆம் அதிபதி. 4க்கும் 11 செவ்வாய் 7லேருந்து சனியும் சந்திரனும் செவ்வாயும் பார்த்துக்கிறாங்க. ராசியாதிபதி சனி 2ல் ஆட்சியாக உட்காந்துருக்கிறார். தனக்காரகன் தனஸ்தானத்திலே உட்காந்து தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலே உட்காந்துருக்கார். தனக்காரகன குரு ராசியை பார்க்குறார். யார் வீட்டில்? 5ஆம் இடத்துல உட்காந்து. இந்த ராசிக்கு முழு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வீட்டில் உட்காந்து, சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகம். அவர் 3ல் உட்காந்துருக்கிறார். 3க்கும் 12க்குடைய குரு 5ல் உட்காந்து ராசியை பார்க்குறாரு. முழு யோகாதிபதி சுக்கிரன் உச்சமாக உட்காந்து சகோதர ஸ்தானத்தில் உட்காந்துட்டு, வீரிய ஸ்தானத்தில் உட்காந்துட்டு, சகோதரனான அனுகூலம், துணிஞ்சு எதையும் செய்யக்கூடிய ஒரு மன திடம் இன்னைக்கு இந்த மகர ராசி நண்பர்களுக்கு உண்டு. கும்பம், ராசியாதிபதி சனி சொந்த வீட்டில் ஆட்சி. 2ஆம் அதிபதி தனக்காரகன் 4ல் கட்டடம், வாகனம், பூமி இதுக்குரிய இடத்துல உட்காந்து அந்த காரகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் தனக்கு 2 தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அப்போ வாகனத்தினால் அனுகூலமுடைய நாள் இன்றைக்கி உங்களுக்கு. வாகனத்தினால் அனுகூலம் உண்டு இந்த கும்பராசி நண்பர்களுக்கு. மீனம், ராசிக்குள்ள ராகு, புதன், சுக்கிரன் உச்சம். நீச்சமாக இருந்தாலும் உச்சனை கூட சேரும்போது வலிமை இழந்து வலிமையோட புதனாதித்ய யோகம் பெறார். தனக்கு 7க்கும் 4 5ஆம் அதிபதி 11ல் உட்காந்து தனஸ்தானம் 2ஆம் அதிபதி தனக்காரகன் அங்கே தானாதிபதி 5ல் உட்காந்துருக்கார். பூமி சேர்க்கை, வாகன சேர்க்கை, வெளி வட்டாரம், நட்பு. 6ஆம் அதிபதி குடும்பத்தில்
அதுலேயும் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் குடும்பத்தில் உட்காந்து உச்சஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். சூரியனாலே அரசாங்கம், அதிகாரம், இதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு, அதுவும் குறிப்பாக தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அரசாங்கத்தின் அனுகூலம் உங்களுக்கு மிக ஜோராக கிடைக்கும். இந்த மீனராசி நண்பர்களுக்கு நாளை சந்திப்போமா? வாழ்த்துக்கள்.